1000 கோடி வசூல் சாதனை படைத்த புஷ்பா 2 திரைப்படத்தின் நடித்த தெலுங்கு சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படும் அல்லு அர்ஜுனை இன்று ஹைதராபாத் காவல் நிலையத்தில் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அந்த படத்தின் முதல் காட்சி ஃபர்ஸ்ட் ஷோவில் ஒரு பெண் திரையரங்கு நெரிசலில் உயிரிழந்தது தொடர்பாகவும் அந்த திரையரங்கிற்கு அல்லு அர்ஜுன் திரைப்படம் பார்க்க சென்றதால் அவரை பார்ப்பதற்காக கூட்டம் முண்டியெடுத்ததில் அந்த பெண் தனது மகனோடு சென்ற சூழ்நிலையில் பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். அந்த மகனும் அங்கு ஐசியூவில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் இன்று ஹைதராபாத் சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்திற்கு அவரை விசாரணைக்கு அழைத்திருந்தனர். விசாரணைக்கு அழைத்த போலீசார் இப்போது அல்லு அர்ஜுனை கைது செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அவர் அளித்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் முன்னறிவிப்பின்றி அந்த ஹைதராபாத்தில் உள்ள திரையரங்கில் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ காட்சிக்காக சென்ற தாயும் மகனும் அல்லு அர்ஜுனை பார்ப்பதற்காக கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்திற்கு அல்லு அர்ஜுன் அங்கு காவல் நிலையத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தில் வருவதாக தகவல் தெரிவிக்காததால் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய இயலாமல் போனது என்றும் இதனால் ஒரு பெண் உயிரிழக்க நேரிட்டதால் கொலைக்கு அந்த பெண் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணைக்காக சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்திற்கு அல்லு அர்ஜுனை இன்று காவல்துறையினர் அழைத்திருந்தனர். அப்போது காவல்துறையினர் அவரை கைது செய்வதாக இப்போது அறிவித்திருக்கிறார்கள். பிரபல தெலுங்கு நடிகர் புஷ்பா 2 கதாநாயகன் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் செய்த புஷ்பா 2 திரைப்படத்தின் முதல் காட்சி முதல் ஷோவில் அந்த திரையரங்கிற்கு சென்ற பெண் உயிரிழந்த சம்பவத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 35 வயதான பெண் உயிரிழந்த சம்பவத்தில் அந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமாக அல்லு அர்ஜுன் இருந்தார் என்று குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்ட அல்லு அர்ஜுனை காவல்துறையினர் கைது செய்ததாக அறிவித்திருக்கிறார்கள். புஷ்பா 2 திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காட்சிக்காக மகனுடன் சென்ற தாய் அங்கு அல்லு அர்ஜுனை பார்ப்பதற்காக முண்டி எடுத்து சென்ற போது கீழே விழுந்ததாகவும் அவரை மிதித்துவிட்டு கூட்டத்தினர் சென்றதாகவும் இதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா 2 திரைப்படம் வெளியிடுவதற்கான முதல் காட்சி முதல் ஷோ திரையரங்கில் அவர் அல்லு அர்ஜுனை நேரடியாக அந்த காட்சியை பார்ப்பதற்கு சென்றதால் அவரை பார்ப்பதற்கு பெரும் கூட்டம் அந்த புஷ்பா 2 திரைப்படம் வெளியான நாளன்று அங்கு திரண்டது. அப்போது 35 வயதான பெண்ணும் அவரது மகனும் அல்லு அர்ஜுனை பார்ப்பதற்காக சென்ற போது கீழே விழுந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை காணாமல் ரசிகர்கள் ஆர்வத்தில் அவர்களை மிதித்து நசுக்கியதில் அந்த பெண் உயிரிழந்திருக்கிறார். அந்த பெண்ணின் மகன் ஐசியூவில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதனால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கும் பெண் உயிரிழப்பதற்கும் அல்லு அர்ஜுன் காரணமாக இருந்தார் என்றும் முன்னறிவிப்பின்றி அந்த திரையரங்கிற்கு முதல் காட்சியின் போது அல்லு அர்ஜுன் வந்ததால் தான் அங்கு பெரும் கூட்டம் அங்கு கூடியது என்றும் அதனால் ஏற்பட்ட நெரிசலில் தான் அந்த பெண் உயிரிழக்க நேரிட்டது என்பதால் அல்லு அர்ஜுன் மீது ஹைதராபாத்தில் சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு விசாரணைக்காக இன்று காவல்துறையினர் அவரை அழைத்திருந்த சூழ்நிலையில் அவரை இன்று கைது செய்வதாக அந்த காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். இதனால் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படக்கூடிய புஷ்பா 2 திரைப்படத்தின் கதாநாயகர் பிரபல நடிகர் அல்லு அர்ஜுன் இன்று ஹைதராபாத்தில் உள்ள சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னறிவிப்பின்றி திரையரங்கிற்கு வந்ததால் கூடிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் அந்த பெண் உயிரிழப்புக்கு அவர் காரணமாகிவிட்டார் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு அல்லு அர்ஜுன் 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி ஏற்கனவே வழங்கி இருக்கிறார். இருந்த போதிலும் இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடைபெறக்கூடாது என்ற நோக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் ஹைதராபாத்தில் உள்ள அந்த சத்யா என்ற திரையரங்கில் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் திரையரங்க நிர்வாகிகள் 3 பேரும் அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லு அர்ஜுனுடன் திரையரங்க நிர்வாகிகள் 3 பேரும் கைது செய்யப்பட்டு அவர்களை அழைத்து சென்று இருக்கிறது இப்போது ஹைதராபாத் காவல்துறை. இது தெலுங்கு திரைப்பட வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரவீன், புஷ்பா 2 திரைப்படம் பார்ப்பதற்காக திரையரங்குக்கு சென்ற பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நிகழ்வு தொடர்பாக நடிகர் அல்லு அர்ஜுனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் தகவலுக்கு நன்றி கண்ணன்.